வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து மீனாவுக்கு கல்யாண நாளை கொண்டாடிட்டு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மீனாவோட தம்பி கையில் கவரோடு வராரு. அதை பார்த்தது அண்ணாமலை வரவேற்கிறாரு. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முத்து பார்த்து முன்னால் வந்து நிற்கிறாரு. மீனா சொல்கிறாங்க பிரச்சனை பண்ணி வைக்காதீங்கன்னுட்டு. அதே நேரத்தில் இவர் வந்துட்டு கையில் இருக்கிற கவர் கொடுக்குறாரு. அக்கா இந்தாக்கா, நான் உன்னோட கல்யாண நாளுக்காக அதை வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு அவர் கொடுக்குறாரு. முத்துவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க சொல்கிறாங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்கன்னுட்டு. அதனால் முத்து அமைதியாக அந்த கவரை வாங்கிக்கிறாரு. இதை பார்த்ததும் ரோகிணி விஜயாவும் ஷாக் ஆகுறாங்க. அவனோட கையை பிடிச்சி இவர் உடச்சி வச்சிருக்காரு. இப்போ என்ன இவங்க 2 பேர் சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு என்னவோ நடந்துருக்குதுன்ட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க. முத்து அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாரு. பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச கலர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதை பார்த்ததும் மீனாவோட தம்பி ஷாக் ஆகுறாரு. அவர் இங்கே பிரச்சனை நடக்கும் அதை வேடிக்கை பார்க்கலான்னு வந்தார். ஆனாக்கா முத்து அவருக்கு சாதகமாக நடந்துக்காமல் எதிராக நடந்துக்கிறாரு. அதனால் அவர் ஷாக் ஆகுறாரு. அப்போ இவர் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிறாரு. அவர் மாலை வாங்கிட்டு வந்திருக்காரு. பார்த்தியா, நம்மளாம் மாலை வாங்கலை, என்னோட மச்சான் மாலை வாங்கி வந்திருக்கான்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வாங்கிட்டு வந்ததுனாலன்னுட்டு அவர் போட்டுக்கிறாரு. எல்லாருக்கிட்டையுமே நல்லா இருக்குதான்ட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறமா மீனாவோட தம்பிக்கு அவர் கேக்கை ஊட்டி விடுறாரு. எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ இவர் வெளியில் வராரு. வெளியில் வந்தோன்னே இவர் சொல்கிறாரு, நீ உழைச்சி கஷ்டப்பட்டு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் எதிர்காலத்தில் நீயும் நல்லா இருக்கணும், நான் சிட்டி கூட சேராத, அவனால் உனக்கு பிரச்சனை வரும்னு இவர் சொல்கிறாரு. இவர் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. இதை மீனாவை கவனிக்கிறாங்க. சமையல் காட்டில் வந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. அந்த இடத்துல விஜயா வராங்க. இவங்க என்ன சாதிச்சிட்டாங்கன்னுட்டு இவங்களுக்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சு கொண்டாடுறாங்கட்டு நல்லா தானே இருக்குதான்ட்டு எல்லாரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறது சந்தோஷம் தானு கேட்குறாங்க. ஆமாம், மீனா வீட்டில் அவங்க அம்மா வந்தாங்க, ஸ்ருதி வீட்டில் அவங்க அம்மா வந்தாங்க, உங்கள் வீட்டில் யாரும் வரலையா? அதுதான் எனக்கு வருத்தம். எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் உங்கள் வீட்டில் மட்டும் யாரும் வரல, நீ மட்டும் என்ன பண்ணுவேன்? உங்கள் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க, அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வரல இல்லையான்ட்டு அவங்க சொல்லிட்டு போய்ட்றாங்க. இதனால் அவங்களுக்கு கஷ்டமாகுது. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. அம்மா நல்லா இருக்கியாம்மான்ட்டு. என்னம்மா நீ வேறு மாதிரி பேசுகிறேன்ட்டு. ஆமாம்மா, இங்கே மீனாவுக்கு ஃபங்க்ஷன் நடந்தது, அவங்க வீட்டிலலாம் வந்தாங்கன்னுட்டு. ஆமாம்மா, அந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருந்து யாரும் வரலன்ட்டு உனக்கு கூட வருத்தமாக இருக்கும்ன்ட்டு. கிருஷ்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோன்னா, நான் கடைக்கு வந்தம்மா வீட்டில் இருக்கிறான்ட்டு. சரிம்மா, நான் ஒரு வாரம் ஆகட்டும் உன்னை வந்து பார்க்குறேன்னிட்டு அவங்க சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. நைட் ஆகுது. பாட்டி முத்துவுக்கு மீனாவுக்கும் சுற்றி போடுறதுக்காக முத்து மீனா கூப்பிட்றாங்க. இவங்களுக்கு சுற்றி போடுன்றாங்க. ஏன் இவளுக்கு மட்டும் செஞ்சா என்ன, இவளுக்கு தான் எனக்கு கல்யாண நாள் கொண்டாடினாங்கன்னுட்டு முத்தோட அப்பா சொல்கிறாரு. ஏன் இவங்களுக்கு தான் சுற்றி போட்டுமா, இவங்களோட மேலே கொடுத்தா கண்ணு போட்டிருக்கோன்னிட்டு குடும்பத்துக்கே கண்ணு போட்டிருக்கோம், சுற்றி போடுங்கன்றாங்க. ஆமாம், மீனாவுக்கு மட்டும் தனியாக மரியாதை கிடச்சிடக்கூடாது இல்லை உனக்குன்ட்டு. ஆமாம், ரோகிணி ஸ்ருதியும் நான் கூட்டிகிட்டு வந்த மருமகன்ட்டு. ஆமாம் பாட்டி, மீனா கூட பணக்காரியாக இருந்தால் வெளிநாட்டில் இருந்தாக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிற்க வச்சு பாட்டி சுற்றி போடுறாங்க. முத்து மீனாவும் பாய் தலகணி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நான் மாடி மேலே போய் தூங்குறோன்ட்டு. ஏன்டா நீ மாடி மேலே தூங்கணும், இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ ரூமில் படுத்துக்கணுன்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. வேணாப்பா, நாங்கள் எங்கள் படத்தில் எங்களுக்கு தூக்க வரோன்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்ட்டு விஜயா சொல்கிறாங்க. அவங்க கூட தான் வேலைக்கு போகிறான்னுட்டு இவங்களாம் கூட தான் வேலைக்கு போகிறாங்கன்றாங்க. அவங்களுக்கு மட்டும் ரூம் இல்லையான்னுட்டு முத்து மீனாவும் மேலே கிளம்புறதுக்காக மீனா வந்துட்டு தண்ணி எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஸ்ருதி அவங்க கோடவுன் போடுற மாதிரி ஷெட்டு போடுற மாதிரி கவர் இருக்கிறது அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை எடுத்துகிட்டு போங்கன்னுட்டு அவங்கள எடுத்துகிட்டு மேலே வராங்க. முத்துக்கிட்ட அது கொடுக்குறாங்க. இதை ஸ்ருதி கொடுத்தாங்கன்னுட்டு அவங்களும் அந்த ஷெட்டை போட்டுட்றாங்க. இவர் பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாட்டி அண்ணாமலையை பார்க்குறதுக்காக வராங்க. அவங்க விஜயா பால் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா நீங்கள் குடிக்குமா பால்ன்ட்டு அவர் சொல்கிறாரு. வேணாம், உனக்கு விஜயா பால் எடுத்து வந்து கொடுத்ததில் சந்தோஷம் தான், நீயே கொடுறானிட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க எல்லாருமே கல்யாணம் ஆன பசங்க தான், புதுசு தான், அவங்க 2 பேர் மட்டும் தனியாக போய் படுக்குது நல்லா இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்ட்டு. அதுவும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குதுன்ட்டு அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமான்ட்டு மேலே மாடி மேலே ஒரு ரூம் போட்டுடலான்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதைத்தான் ஸ்ருதியோட அம்மா சொன்னாங்கன்ட்டு. அவங்க எந்த சுச்சுவேஷனில் சொன்னாங்க, அவங்க சொன்னால் நம்ம செய்யணுமான்ட்டு கோவப்படுறாரு நம்மள. அதனால் அவங்க போய்ட்றாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க மேலே ஒரு ரூம் போடுறதுக்கு ரெடி பண்ணு, பணம் வேணும் நான் கொடுக்குறேன்ட்டு. முதல்ல மாடி மேலே ஒரு ரூம் போடு, அதுக்கு நான் செலவு பண்ணுறதுக்கு பணம் கொடுக்குறேன்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. ப்ரோமோவில் ரோஹிணி மனோஜ்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க, ஒரு வாரம் நீங்கள் முத்து மீனாவுக்கு ரூமை விட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.